விஜய் சார அவர் லாங்குவேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதாவது முடிங்க அவனே போடுறான். அதுதான் அவன் பொருள் எடுத்து அவனே போடு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் எப்படி கரூர்ல இருந்து 41 பேரை காலி பண்றாரு, ஓடின பிறகு வீட்டுக்குள்ள பூந்துட்டு அப்புறமா ஒரு வீடியோ போட்டாச்சு. அதெல்லாம் சொல்லணும் எல்லாத்தையுமே. என்ன ஸ்டாலின் சார் என் மேல பயமா, என்ன பழி வாங்கணும்னா நான் வீட்டுல இல்ல ஆபீஸ்ல தான் இருப்பேன், வந்து என்ன பழி வாங்குங்க, அவங்கள விட்டுருங்க, தொண்டர்களை ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படி போட்டாரு பாத்தியா. அதே ஆங்கிள் இந்த ஜூலி பொண்ணு இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா, விஜய் அண்ணா உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்கள விட்டுருங்க. இந்த சம்பவம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா பிளாஸ்டா இருக்கு. ஆக்சுவலா அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன பாருங்க, அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது அந்த மாதிரி போட்டாங்க. ஆனா விஜய் அன்னைக்கு பேசுறது வந்து எல்லாமே பொய், ஃபுல் பொய், பித்தலாட்டம் எல்லாமே இருந்துச்சு. பட் இந்த பொண்ணு பேசுனதுல எதனா பொய் இருக்கானா? கரெக்டுங்க, ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து எல்லா சோசியல் மீடியா சைட்லயும் என்ன வந்து கடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இந்த மைனர் பசங்க கிட்ட இருக்கிறது முக்காவாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். சிங்கமா திட்டுறாங்க, பூரா பயலும் ஃபேக் ஐடியா இருக்காங்க. இதுதான் செருப்படி. எவனுமே அவன் முடியான மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கானா கிடையாது. அவனுங்க நீங்க சத்தியமா அவனுங்க ஐடி எல்லாம் போய் பாருங்க, 0 போஸ்ட் 0 ஃபாலோவர். அசிங்கமா திட்டுறாங்க. அதுக்கு தான் வச்சிருப்பாங்க ஐடியா. அவனுங்க மூஞ்ச காட்டுறதுக்கு கூட பயம், துப்பு இல்லாதவனுங்க அவனுங்க, பயந்தாங்கோலிங்க அவனுங்க. அவனுங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பொம்பளைங்க அக்கௌண்ட்ல போயிட்டு அசிங்கமா திட்டுது. ஜூலி ஒரு பொண்ணு அதுகிட்ட இருந்து கத்துக்கோங்கடா. அதுக்கு இருக்கிற தைரியத்துல 1% கூட அவன் தலைவனுக்கும் கிடையாது. தலைவன் கத்துக்கணும். அதான் உன் தலைவனுக்கும் கிடையாது, இந்த ஃபேக் ஐடி வச்சுன்னு சுத்துக்கிறானுங்க பாரு, இவங்களுக்கும் கிடையாது. அது பாருங்க, இதுக்கு பயந்துகிட்டு நான் போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன், இல்ல அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுருவேன், மறுப்பு கேட்டுருவேன் கிடையாது. ஒரு காலமும் நினைக்காதீங்க.